ஸோ வாட் ஆர் த சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி? கீமோதெரப்பி சைட் எஃபெக்ட்ஸ் வந்து 3ஆக பிரிச்சுக்குவோம். இமீடியட், ஏர்லி அண்ட் லேட். இமீடியட் சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறப்போ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரலாம், ஒரு ஃபீவர் மாதிரி இல்லை ஒரு குளிர் காய்ச்சல் மாதிரி வரும். சில பேருக்கு உடம்பு பாடி டயர்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கும், இல்லை வாமிட்டிங் இருக்கலாம். ஏர்லி சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2 weeks ஆஃப்டர் கீமோதெரப்பி நம்ம வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ், மெயினாக நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கலாம். எஸ்பெஷலி ஒரு 2வது 3வது கீமோதெரப்பி எடுத்ததுக்கப்புறம் தான் யூஸ்வலாக ஹேர் ஃபால் ஆகும். அடுத்தது லாஸ் ஆஃப் appetite, ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், அதே மாதிரி வில் பி மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். டயரியா இருக்கலாம், வயிறு வலி இல்லை அப்நார்மல் ப்ளீடிங், இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். லேட் சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீமோ முடிஞ்சு மந்த்ஸ் to years ஆஃப்டர் கீமோதெரப்பி வரக்கூடியது. இது மெயினாக நம்ம கீமோதெரப்பி நார்மலான செல்ஸில் ஆக்ட் ஆகிறனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ். இப்போ ஹார்ட்டில் சில மெடிசன்ஸ் ஆக்ட் ஆகும், அதனால அவங்களுக்கு க்ரானிக் கார்டியாக் கண்டிஷன்ஸ் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரலாம், கிட்னி அஃபெக்ட் ஆகிறனால கிட்னி இன்ஜுரிஸ் வரலாம். அதே மாதிரி நம்ம நரம்பு மண்டலம் அஃபெக்ட் ஆச்சுன்னா நியூரோபதி, இந்த மாதிரி சிம்டம்ஸும் வரலாம். கீமோதெரப்பி